டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. சமீபத்தில் வெளியான நீயா நானா தெருநாய்கள் எபிசோட் வைரலானது. இதனால் தெருநாய்கள் கொல்லப்படுவதாகவும் டிவி விவாத நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் சென்னை ஹைகோர்ட்டில் பிரகாஷ்காந்த் என்பவர் பொது நல வழக்கு தொடர்ந்தார். பொது மேடையில் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததில் தவறில்லை எனவும் விவாத நிகழ்ச்சியை எப்படி தடை விதிக்க முடியும் என்பதை மனுதாரர் விளக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். Can be 2 years. ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை என்ன கூடிருமே? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கடிக்கிறது. உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மெயினா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பயம். சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. அடுத்தது வந்து இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா?